இது மட்டும்தான் என்னோட முழு நேரம் ஒரு நாள் செலவழிக்கும் நேரமே முருகன் கிட்ட தான் அதிகமா இருக்கேன். இப்பேற்பட்ட இருக்கிற எண்ணெயை நிறைய பேருக்கு அது பாதிக்குது. அவங்களோட பிஸ்னஸுக்கும் அவங்களோட சில பல ஆராய்ச்சிகளுக்கும் அது பாதிக்குது அப்படின்னு சொன்னா அது என்னால ஏத்துக்க முடியாது. என்னால ஏத்துக்க முடியாதுல்ல, நான் அதை கண்டுக்கிறதாவே இல்லை. சரி போங்க, நீங்க அதெல்லாம் பண்ணுங்க சொல்றேன்னா இருந்தா கூட வரலாறு பேசும். நீங்க இப்போ சில தேடப்படுற விஷயங்கள் எல்லாமே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்ன பின்தொடர்றவங்க கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்றேன். முருக உங்க கஷ்டத்து எல்லாருக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம் தான். அடிபட்டு இருந்த சில வாழ்க்கையில சில தருணங்கள் அடிபட்டு இப்போ கூட மனசு சில விஷயங்கள் கார்னரா பண்ணிடும். மனசு என்னடா இந்த உலகம், நம்ம ஒரு நல்ல காரியத்தை நம்ம பண்ணிட்டு இருந்தா கூட மக்கள் ஏத்துக்க மாட்டாங்களே அப்படின்னு திடீர்னு அந்த மைண்ட் ஒரு ஸ்டாப் ஆயிடும். இப்பயுமே பேசவே வேணாம். கோயிலுக்கு நான் போயிருப்பேன், கருப்பண்ணசாமி கோயிலுக்கு போயிருப்பேன். அதுவும் இன்னும் இதை பார்த்துட்டு கூட நிறைய பேர் என்னைய வேற மாதிரி ஒரு திசையை திருப்பிலாம் கூட நான் இதுக்கு முன்னாடி இந்த காணொலியே ஒரு ப்ரூஃபா இருக்கட்டும், அதுக்காக இந்த காணொலியை நான் எடுத்து போட்டிருக்கேன். இது கொஞ்சம் கருப்பசாமி நம்ம தமிழ் கடவுள் நிறைய பேர்த்துக்கு குலதெய்வமா இருக்காங்க. முருகனுக்கும் கருப்பனுக்கும் என்ன ஒரு கனெக்ஷன் இருக்கு, அதை நான் கண்டிப்பா இதுக்கான ஒரு காணொலி நான் வித் ப்ரூஃபோட நான் காணொலி நான் கண்டிப்பா போடுறேன். எல்லாமே இப்ப கருப்பண்ணசாமிக்கும் முருகனுக்கும் என்ன தொடர்ச்சி அப்படின்னா, இனி வரும் காணொலியில நான் கண்டிப்பா ஒரு டீப்பான ஒரு விஷயத்த நான் சொல்றேன். ஒவ்வொரு முருக பக்தரும் இந்த காணொலி பாக்குறவங்க கண்டிப்பா நேரம் இருந்தால் முருகனுக்கும் கருப்பனுக்கு என்னையா இவர் சொல்லிட்டாரு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்க கோயிலுக்கு போறதுக்கு பதிலா நீங்க தனிமையா ஒரு விஷயத்த உட்கார்ந்து முருகன் கிட்டே நீங்க கேளுங்க.